Hi viewers, Namaste. So பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க so that நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ணும். நம்மளோட முதல் சென்டென்ஸ் ஹோகயா ஹோகயா முடிந்ததா ஹோகயா அப்படின்னா முடிந்ததா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ இது கூட வேலை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா வேலை அப்படிங்கிறதுக்கான வேர்ட் காம். காம் அப்படின்னு சொன்னா வேலை. காம் ஹோகயா காம் ஹோகயா அப்படின்னா வேலை முடிஞ்சுதா அப்படிங்கிறது அர்த்தம். உங்களோட வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய அப்படிங்கிறதுக்கான வார்த்தை ஆப்கா. ஆப்கா காம் ஹோகயா आपका काम हो गया அப்படின்னு கேட்டா உங்களுடைய வேலை முடிந்ததா அப்படிங்கிறது அர்த்தம். அதே உன்னுடைய அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா உன்னுடைய அப்படிங்கிறதுக்கு தும்ஹாரா. தும்ஹாரா காம் हो गया தும்ஹாரா காம் हो गया உன்னுடைய வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறோம். அப்படி இல்லாமல் என்னுடைய வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா என்னுடையங்கிறதுக்கு மேரா. மேரா காம் हो गया மேரா காம் हो गया என்னுடைய வேலை முடிந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ முடிந்தது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா ஹோகயா ஹோகயா முடிந்தது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துலையும் உங்க வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா ஆப்கா காம் ஹோகயா ஆப்கா காம் ஹோகயா. அப்படி இல்லாம உன்னுடைய வேலை முடிந்தது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா துமாரா காம் ஹோகயா தும்ஹாரா காம் ஹோகயா அப்படின்னு சொல்லலாம். இல்ல என் வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்றதா தான் மேரா காம் ஹோகயா மேரா காம் ஹோகயா அப்படின்னு சொல்லலாம். இல்ல வெறும் வேலை முடிந்தது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா காம் ஹோகயா काम हो गया அப்படின்னு சொல்லி பயன்படுத்த முடியும். தயார் ஹோ ஜாவோ தயார் ஹோ ஜாவோ. ஸோ தயார் அப்படிங்கிறது நம்ம தமிழ்லையும் பேச்சு வழக்கில் தயாராகு அப்படின்னு சொல்றதுக்கான வேர்டு தான். ஸோ ரெடி ஆயிரு அப்படின்னு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றதா இருந்தா தயார் ஹோ ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா சீக்கிரம்ங்கிறதுக்கு ஜல்தி சே. ஸோ ஜல்தி சே தயார் ஹோ ஜாவ் ஜல்தி சே தயார் ஹோ ஜாவ். ஸோ அந்த ஜாவோ அப்படிங்கிறத ஜாவ் அப்படிங்கிற மாதிரி சுருக்கி தான் பேசுவாங்க. தமிழை நான் வருகிறேன் அப்படின்னு நம்ம முடிக்கல, நான் வரேன் போறேன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஜல்தி சே தயார் ஹோ ஜாவோ அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் சொல்லும் போது ஜல்தி சே தயார் ஹோ ஜாவ் அப்படின்னு ஹோ ஜாவ் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து தான் சொல்லுவாங்க. தென் தயார் ஹே கியா தயார் ஹே கியா. ஸோ தயார் ஹே கியா அப்படின்னா ரெடியா இருக்கா தயாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இந்த இடத்துல நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா முன்னாடி தும் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தும் வரும்போது எண்டிங்ல ஹோ வரும். தும் தயார் ஹோக்கியா தும் தயார் ஹோக்கியா நீ ரெடியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இல்லை மரியாதையா நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நினைச்சீங்க அப்படின்னா ஆப். ஸோ ஆப் வரும்போது ஹே அப்படிங்கிறது எண்டிங்ல வரும். ஆப் தயார் ஹே கியா ஆப் தயார் ஹே கியா அப்படின்னு கேட்க முடியும். வெறுமன தயார் ஹே கியா அப்படின்னீங்கன்னா ரெடியா இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். தும் தயார் ஹோ கியா அப்படின்னா நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். ஆப் தயார் ஹே கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லும் போது தயார் ஹே அப்படின்னு சொன்னீங்கன்னா தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படி இல்லாம நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா மே சேர்த்துக்க போறோம். மேக்கான எண்டிங் ஹூ. மே தயார் ஹூ மே தயார் ஹூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். மே தக் கயா ஹூ மே தக் கயா ஹூ. தக் அப்படின்னு சொன்னா சோர்வு டயர்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எனக்கு டயர்டா இருக்கு நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா மே தக் கயா ஹூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருக்கு. அதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா கயாக்கு பதிலா கயி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். மே தக் கயி ஹூ மே தக் கயி ஹூ அப்படின்னா நான் டயர்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ தென் மேரி நீந்த் உட் கயி மேரி நீந்த் உட் கயி. ஸோ நீந்த் அப்படின்னு சொன்னா தூக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அது ஒரு பெண் பால், அதனாலதான் மேரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆண் சொல்றதா இருந்தாலும் சரி பெண் சொல்றதா இருந்தாலும் சரி என்னுடைய தூக்கம் போய்விட்டது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா மேரி நீந்த் உட் கயி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீந்த் பெண் பால் அப்படிங்கிறதுனால தான் மேரி அப்படிங்கிற வார்த்தையும் கயி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ யார் சொன்னாலும் மேரி நீந்த் உட் கயி அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னுடைய தூக்கம் போய்விட்டது. சுனோ
கான் கோல்கே சுனோ. சுனோ அப்படின்னா கேள் அப்படிங்கிறது அர்த்தம். கான் கோல்கே அப்படிங்கறத லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா காதை திறந்து அப்படின்னு சொல்றோம். ஸோ தமிழ்ல சொல்லும் போது காது கொடுத்து கேள் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக காதை கொடுத்துட்டா கேட்க போறோம், சும்மா ஒரு பேச்சு வழக்கில் சொல்றதுதான் காது கொடுத்து கேள் அப்படின்றது. அதை ஹிந்தியில சொல்லும் போது கான் கோல்கே சுனோ அப்படின்னு சொல்லுவாங்க. காது கொடுத்து கேள் அப்படின்னு சொல்றதுக்கு கான் கோல்கே சுனோ. சுனோ கான் கோல்கே சுனோ கேளு, காது கொடுத்து கேள் அப்படின்னு சொல்றோம். அதே மரியாதையா சொல்ல நினைச்சீங்கன்னா சுனியே. சுனியே அப்படின்னா கேளுங்கள். ஸோ சுனியே கான் கோல்கே சுனியே அப்படின்னீங்கன்னா காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். தங் மத் கரோ. தங் மத் கரோ. ஸோ தங் அப்படின்னா கிண்டல், கிண்டல் செய்யாதே அப்படிங்கிறதுக்கு தான் தங் மத் கரோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேச்சு வழக்கில் உங்களுக்கு தேவையான படிக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கோஷிஷ் கற்க ரஹியே. இதே மாதிரி வேறொரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.